இன்னைக்கு மே 1. இன்னும் 3 நாள், அதாவது 2, 3, 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் அடுத்து ஆள போற சிஎம் யாருங்கிறத எலெக்ஷன் ரிசல்ட் சொல்ல போகுது. அதுக்கு முன்னாடி நீ யார் வர போறாங்கன்னு ஒரு சீட் எடுக்கிறியா? பாப்பமா, யார் அந்த அதிர்ஷ்டசாலி, யார் அந்த திறமைசாலி, யார் அந்த மக்களுக்கு நல்லது கொண்டு போற தலைவர் யாரு பாப்பமா? ஓகே, முதல்ல யாரு? பழம்பெருங்கட்சி டிஎம்கே. அடுத்து யாரு? ஏடிஎம்கே. என்னடா அப்படி பாக்குற படி பாய்? அடுத்து யாரு? என்டிகே. தென் அடுத்து யாரு? புதுசா வந்த டிவிகே. ஓகே, 4 கட்சி இருக்கா? இருடா, டிவிகே எடுக்கிற? இப்பவே எடுக்கூடாது, வெயிட் பண்ணு. நான் மடிச்சு குலுக்கி போடுறேன், அதுல இருந்து 1 எடுக்கணும், சரியா? வா. படி பாய், கரெக்டாக செலக்ட் பண்ணோம். நீ சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு நாங்கள் செக் பண்ணுவோம். ஓகே, உனக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம ஊர்ல பல விஷயத்துக்கு பச்சைக்கிளி ஜோசியம் பார்த்துட்டு தான் அந்த காரியத்தை செய்யலாம வேண்டாமான்னு முடிவு பண்றாங்களாம். அதுக்கு நம்ம கிட்ட பச்சைக்கிளியில இருக்கிற நீ ஒரே ஒரு கிளி தான். அதுவும் கிரே கிளி. கிரே கிளி நீ வந்து சீட் எடுத்துட்டு எது நடக்கும், எது நல்லது அப்படிங்கறத சொல்லு. ஓகேவா? இப்போ எந்த சீட் எங்க இருக்குன்னு தெரியாது யாருக்குமே. கரெக்டா? உனக்கும் தெரியுமா? எடு, வா. யாரு? பக்கத்துல கூடவா? கொடு. படி பாய் ஒரு சீட் எடுத்துட்டாரு. ஏடிஎம்கே. படி பாயோட தீர்ப்பு ஏடிஎம்கே. ஏடிஎம்கேவா? ஆமா. இன்கேஸ் இவங்க வரல, அடுத்து யார் வருவா? 2வது ஆப்ஷன். ஓகே, வா. எடு. அவங்களா? இது யாரு? டிவிகே. சோ படிபாயோட கணக்குப்படி வந்தா ஒன்னு ஏடிஎம்கே வரணும், இல்ல டிவிகே வரணும். ஏடிஎம்கே ஆர் டிவிகே. ஓகே, படிபாயோட தீர்ப்பு இப்போ வந்துடுச்சு. மக்களோட தீர்ப்பை 4ஆம் தேதி நம்ம பார்க்குறோம். ஓகே, பாய் பாய். பாய்.